பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதாக. 3 சிலுவைகள் 3 crosses என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவரோடு கூட மற்ற 2 கள்ளர்கள் சிலுவையில் தொங்கினார்கள். ஆகையால் மொத்தம் 3 சிலுவைகள் கொல்கதா மலையில் ஒரே நேரத்தில் காணப்பட்டது. அதில் ஒரு சிலுவை நீதிமானாக்கும் சிலுவை, 2வது சிலுவை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் சிலுவை, 3வது சிலுவை பாவமாக்கப்பட்ட சிலுவை. அவர்களில் ஒருவன் சொல்லுவான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று கூறுவான். 2 பேரும் கள்ளர்கள். அவர்கள் நியாயப்படி சிலுவையில் தொங்கினார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு குற்றமும் செய்யாமல் தகாதது ஒன்றையும் நடப்பிக்காமல் இருந்தும் நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். சிலுவையில் தொங்கின ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். ஒரு சிலுவை ஒருவனை நீதிமானாக மாற்றியது. லூக்கா 23:42-43 வசனங்கள் கூறுகிறது: இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படியே நமக்கும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கிற இந்நாட்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவோடு ஒப்புரவாகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் நீதிமானாக்கப்படுவோம். சிலுவையில் தொங்கின மற்றொரு கள்ளன் ஆண்டவரை இகழ்ந்தான். அவன் ஆக்கினை தீர்ப்படைந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று லூக்கா 23:39 கூறுகிறது. இந்த கள்ளனைப் போல சுபாவம் நமக்கு இருக்கும் என்றால் ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருப்போம் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கும் நடுவில் இருக்கும் சிலுவையில் தொங்கியவர் ஒரு பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவை பாவமாக்கிய சிலுவை. இயேசு பாவி அல்ல, அவர் பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததால் அவர் பாவமாக்கப்பட்டார். ரயில் நிலையத்திற்கு பெரிய பெரிய பயண சாமான்களை பெட்டியில் நிறைத்து செல்லும் போது அதை தூக்கி கொண்டு நடக்க கடினமாக இருக்கும். அதுபோல பாவம் நிறைந்த உலகில் பாவத்தை தூக்கி கொண்டு வெற்றிகரமாக ஓடுவது இயலாத காரியம். அந்த பயண சாமான்களை தூக்குவதற்கு போர்ட்டர் என்றழைக்கப்படும் சுமை தூக்குபவரை பயன்படுத்துவோம். அவர் சுமந்து செல்கிற பெட்டி நம்முடையது, ஆனால் அதை கடினமாக சுமப்பவர் மற்றொரு நபர். அதுபோலத்தான் நம்முடைய பாவம் என்னும் பெரிய சுமையை வேறு யாராலும் சுமக்க முடியாத அரிதான சுமையை இயேசு சுமந்தார். இயேசு சிலுவையில் சுமந்த அந்த சுமை நம்முடைய பாவங்கள். பயணப்பட்டியை தூக்கி கொண்டு சென்ற நபர் அதற்கு பரிகாரமாக நம்மிடம் பணத்தை வாங்கி கொள்ளுவார். ஆனால் இயேசுவோ நம்முடைய பாவங்களை சுமக்க அவரே முன் வந்து விலை மதிப்பில்லாத இரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை சுமந்தார். இவ்வாறாக இயேசு சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். இந்த சிலுவையிடம் வந்து விடுங்கள். இங்கேதான் ரட்சிப்பு, இங்கேதான் பாதுகாப்பு, இங்கேதான் சமாதானம், சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைந்து காணப்படுகிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு பாவமறியாத நீர் எங்களுக்காக பாவமானீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை இனி நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. சிலுவை அண்டை வந்து எங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது எங்களுடைய பாவம் இரத்தாம்பர சோப்பை போல் இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவர்களுக்கு தான் வாழ்வு இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கம் மன்னிப்பு உண்டு என்று சொன்ன தேவன், உம்முடைய பிள்ளைகள் தங்கள் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கும்போது எல்லோரையும் கர்த்தர் மன்னிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்துருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.